இன்றைய நாள் செப்டம்பர் 6ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாள். காலை 9 மணி 23 நிமிஷம் வரைக்கும் அஸ்த நட்சத்திரம். அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி, திருத்தியை திதி. இதனால் ஸ்வர்ண கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவோம். கௌரி கணேச பண்டிகை. நாளைய தினம் விநாயக சதுர்த்தி. ரொம்ப முக்கியமான நாள். அந்த மண் பிள்ளையாரை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு நீங்கள் சுவாமியை ஆவாகனம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9 மணி 23 நிமிஷத்துக்கு அப்புறம் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியாக இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, மருத்துவர்களுக்கு மிக யோகமான நாள். யாரெல்லாம் மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட கடை வச்சிருக்கீங்களோ அற்புதமாக இருக்கும். செங்கல் சூளை வச்சுருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். கட்டுமான துறைகளில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காந்துருக்கீங்களோ நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு சின்ன வீடு கட்டணும், வீடு கட்டணுங்கிற ஒரு பிராப்தம், வீடு கட்டணுங்கிற ஒரு பிளானிங் ஓடின்னு இருக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அருமையான வீடு கட்டக்கூடிய பிராப்தம். சில பேர் இருக்கிற வீடை விற்றுட்டு பெருசாக ஒன்று கட்டணும்னு இருப்பீங்க. அதுவும் நடக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் ஆரம்பிக்க உள்ளது. அதனால் நீங்கள் கரெக்டாக உபயோகப்படுத்தி கொள்ளணும். வீட்டில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா 6ஆம் இடத்துல பொதுவாக 3 கிரக சஞ்சாரம் இருக்கும் பொழுது 7க்கு 6ங்கிறது 12ஆம் இடம். அதனால் 7ஆம் இடம்னா மனைவி, 7ஆம் இடம்னா கணவர். அதனால் வீட்டில் தேவையில்லாத சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து செல்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கை. அதில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இன்றைய நாள் சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால இது பேர் என்ன? சந்திர மங்கள யோகம். பூர்வீக சொத்துக்களுக்காக கேஸ் போட்டு அண்ணன் தம்பி சண்டைகளில் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஓடின்னு இருக்கும். ஆனால் அதற்கு ஒரு தீர்வு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய பாக்கியம் ஏற்படும். நிறைய பேர் நினைத்த காரியங்கள் கைகூடும். நீங்கள் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகும். சில பேர் வீடு கட்டக்கூடிய பிராப்தம், சில பேர் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், சில பேர் ஒரு முக்கியமான காரியத்துக்கு போய் பேசிட்டு வரணும்னு இருப்பீங்க. அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக வீடு, மனை, வாகனங்கள், சொந்த பந்தங்கள் மூலியமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். எந்த விஷயத்த நீங்கள் பிளான் பண்ணாலும் அது நடக்கும். நிறைய பேர் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பீங்க, காலேஜில் ப்ரொஃபஸராக இருப்பீங்க, சில பேர் வங்கித்துறைகளில் அட்வைசராக இருப்பீங்க, சில பேர் சாஃப்ட்வேரில் கன்சல்டண்ட்டாக இருப்பீங்க. இவாள் அத்தனை பேருக்குமே ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே சூப்பராக நடக்கும். வீட்டில் அம்மா மட்டும் ஒரே டென்ஷனாக இருப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி நீங்கள் என்ன சொன்னாலும் எல்லாமே அருமையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமிமலை முருகன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 3ஆம் இடம்னா சகோதரத்துக்கான ஸ்தானம். அதில் சந்திரன் என்ற நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். ஒருவேளை உங்களுடைய சகோதரருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது, ஃபேமிலியில் டிஸ்பியூட் ஓடின்னு இருக்கு, ஒரு விஷயம் தடையாகவே இருந்துட்டு இருக்கு, அவர் வாழ்க்கையில் முன்னேற முடியல அப்படின்னா இன்றைய நாள் நீங்கள் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா டக்குன்னு வண்டி கிளம்பிடும், அவர் வாழ்க்கை செட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கவலை கிடையாது. கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் ஆன ஒத்தாசை பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அது பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் புதாதித்ய யோகம் கொண்டிருக்கிறீர்கள். 2ஆம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அதனால் கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பிரச்சனை, சண்டை, பஞ்சாயத்து எல்லாமே உங்கள் வசமாகும். உங்களுக்கு ஆன தீர்ப்பு நடக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்சத்திரங்கள் உட்காரும் பொழுது நீங்கள் நினைச்சது நடக்கும். அதே மாதிரி கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடிய நாள். ஜல்லி, மணல், கட்டுமானத்துறை, மாத்திரை கடை வச்சிருக்கிறவங்க, கெமிக்கல் வியாபாரம் செய்கிறவங்க, அனாலிசிஸ் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ரிசர்ச்சில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும்.
அதை மட்டும் பண்ணுங்க, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. ஏன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். உங்க லக்னம் உங்க ராசியிலே தான் சந்திரன் இருக்கார். வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த நாள்ல சந்திரன் உங்க லக்னத்தில் இருக்கும் பொழுது அது மின்னல் வேகத்தில் நடக்கும். காலையில 12 மணிக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணம், லோன் கிடைக்கும். நிறைய பேருக்கு கடன் வாங்குற மாதிரி நிலைமை வரும். எக்ஸ்பேன்ஷனுக்காக வாழ்க்கையில ஒரே இடத்துல உட்கார முடியுமா? இல்லை, அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும். அதற்கான ஒரு வித்தாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமா திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரியஸ்தானத்துல சந்திரன் இருந்தா என்ன அர்த்தம்னா இரவு நேரத்தில் பயணம் இருக்கும்னு அர்த்தம். ஆனா சந்தோஷமான பிரயாணமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட பிரயாணமா இருக்கலாம். இன்றைய நாள் நடத்த வருகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுல ஆன்மீகமும் கலந்து இருக்குங்கிறது தான் உண்மை. சில பேர் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துப்பீங்க, அதனால உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை தணிக்கணும்னா இன்றைய நாள் பாதாமி கோந்து சாப்பிடுங்க, நிறைய நல்ல விஷயம் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணையோட சந்தோஷமா இருங்க. கோபதாபங்கள் குறைச்சிக்குங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புரிதல் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் பெண்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது எல்லாமே கைகூடும். எதிரியே கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்துல பொதுவாக 3 கிரக சஞ்சாரம். சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய். சந்திர மங்கள யோகம் நட்சத்திரத்தின் காரகத்தில் நடக்கிறது. அதெல்லாம் கண்டிப்பா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான எதிரிகளும் காணாமல் போய்விடுவார்கள். அத்தனை பேரும் உங்களுக்கு நண்பர்களாக மாறி விடுவார்கள். யாருக்கிட்டே பணம் உடனே கேட்டால் உடனடியாக கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். என்ன நினச்சாலும் நடக்கும். டாப் கிளாஸாக இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுவும் பெண்கள்லாம் இன்றைய நாள் ரெக்க கட்டி பறக்குதுன்னு பாட்டெல்லாம் பாடுற மாதிரி இருக்கும். மிகவும் யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நோய் ஸ்தானம்னு சொன்னா அது 6ஆம் இடம். அந்த நோய் ஸ்தானம் அபிவிருத்தி அடையுமா இல்லை கண்ட்ரோல் இருக்கணுமா அப்படின்னு தெரியணும்னா 10ஆம் இடத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். இன்றைய நாள் என்னன்னா அந்த நோய் ஸ்தானங்கள் எல்லாமே கண்ட்ரோல் ஆகக்கூடிய பிராப்தம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு இருக்கப்படுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சந்திரன் தொடர்பு 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கடல் கடந்து பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், தண்ணீர் சம்பந்தப்பட்ட வேலைகள், திரவ பதார்த்தங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள், ஆரோ வாட்டர் பிளான்ட் பிஸ்னஸ்ஸு, உணவு தொழில், ஸ்வீட்டு, ஹோட்டலு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்னா செட் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேர் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலில் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானம் சொல்றது 3ஆம் இடம். அதற்கு சமசப்தமாக இருக்கணும்னா அதுக்கு தெய்வ அனுகிரகம் இருந்தாதான் உங்களுக்கு அந்த தைரிய வீரிய ஸ்தானம் வரும். அந்த தைரிய வீரியத்துக்கான காரகத்துவத்தை கிரகதன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால் இந்த நாள் சாட்சாத் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு. பக்கத்திலே முருகன் இருக்கிற மாதிரி இருந்து உங்களை வழி நடத்துவார். மகரத்தில் பிறந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். அற்புதமான நாள். பெண்களுக்கு அருமையான வரன் கிடைக்கக்கூடிய பிராப்தம். மனசு சந்தோஷமா இருப்பீங்க. ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிகமான திங்கிங், தட்ஸ் கால்டு ஓவர் திங்கிங். சின்ன விஷயத்த கூட இப்படி ஆயிடுமோ, பஸ்ஸு வரும்பொழுதே நம்மளை இடிச்சிருமோ, இப்படிலாம் விசித்திரமான எண்ணங்கள் வரும். ஸோ எண்ண ஓட்டங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் நடக்கணும். இஃப் யூ வாக் உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அப்போ தப்பான எண்ணங்கள் வராது, தேவையில்லாத மனக்கவலைகள் வராது. நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாக் பண்ணுங்க. இதுதான் இன்றைய நாளுடைய ஃபார்முலா. மற்றபடி எந்த பாதிப்புகளும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், நல்லா இருப்பீங்க.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுனா அது பேர் என்ன, மருந்து மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட வீடுன்னு சொல்லலாம். லக்னத்துல ராகு இருக்கும் பொழுது பொதுவாகவே ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிற மாதிரியே கடந்த 6 மாசமா இருந்துட்டு இருக்கோம். அதுல நோய் ஸ்தானம் 6ஆம் இடம், உங்க ராசி லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் பார்க்கும் பொழுது அந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகும். ஒரு நல்ல நட்பு உருவாக மாட்டேங்கிறது. எங்கே போனாலும் சண்டை, எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை, ஒரு இடுக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம எப்படி மேலே வர முடியும் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மருந்து மாத்திரைகள் சம்பந்தப்பட்ட தொழில், வியாபாரம் செய்வது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரையும் தேவையில்லாத கேள்வி மட்டும் நீங்கள் கேட்காம இருந்தீங்கன்னா போகிறோம். கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா அதில் முதல் ராசி லக்னம் மகரம், 2வது ரிஷபம், 3வது கன்னி. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.